கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11/3/2026க்கான 4420 டுடே ரிசல்ட் வந்து 43 ட்ரா நம்பருக்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்களா இருந்தீங்கன்னா கேஎல் போர்டு சீல மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் ஜாயின் பண்ணணும், எதுக்கு ஜாயின் பண்ணுன்றது வீடியோ டீட்டெயிலாக பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். இப்போ நம்ம தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரியுடைய ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். இதில் நமக்கு ஏபிசி ஆல் போர்டை பொறுத்தளவு 0 வந்து பாஸ், அதாவது சி போர்டு 0 வந்து நமக்கு வந்து பாஸு. ஓகேங்களா, நம்ம சி போர்டில் வந்து எனக்கு எடுத்த நம்பர் வந்து சி போர்டில் 6 எடுத்தோம், 2 எடுத்தோம், 5 எடுத்தோம். பட் ஆனால் இடத்த 2 பி போர்டில் உட்காந்துருச்சு. 0 இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னும் நமக்கு பி போர்டில் 5 மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுபோக ஏபிஐசிபிசியில் வந்து இன்றைக்கி நம்மளுடைய மிஸ்டேக்னால் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. 04 கொடுத்தோம், அப்புறம் 40க்கு பதில் மறுபடியும் 04 கொடுத்துருக்கோம். 40 தான் எடுத்தோம், அது ஏசி, அதில் நம்மளுக்கு பாஸ் ஆகிருந்துருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. 204 எடுத்துட்டோம். ஓகேங்களா, அதுபோக 3 டிஜிட் பாக்ஸுக்கான கெஸிங் வந்து 048 எடுத்திருக்கோம். இதில் 042 எடுத்துருந்தோம்னா இதில் ஒரு சரியான ஒரு வின்னு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. வீடியோலையுமே 403 எடுத்திருக்கோம். பாக்ஸுக்கான ஒரு கெஸிங் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைன்னா ஒரு தரமான ஒரு வின்னை தட்டி தூக்கியிருந்துருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா, நம்மளுடைய ஏபிசி வீடியோவில் வந்து ஏபிசியை பொறுத்தளவு 2 சைவர், பிசி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னு. 2 சைவர், இரண்டுமே பெஸ்ட் வின்னிங். பிசி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் அந்த சேனல் போகுதுன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு தான் நான் சொல்கிறது. நான் மறக்காமல் நம்மளுடைய கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க, இப்போ நம்ம தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸிங்க இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம எப்பயும் போல் பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக என்னென்ன கெஸிங் என்னென்ன வருன்றதையும் இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருவோம். ஓகேங்களா, த்ரீ டிஜிட் பாக்ஸ் 420 இந்த நம்பர் வந்துச்சுன்னா என்னென்ன நம்பர் வருன்றதையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா, 420. ஓகேங்களா, இதை ஹைலைட் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 395. ஓகேங்களா, 395, 389. இதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 754, 754, 267. ஓகேங்களா, 267. அதுக்கடுத்து நமக்கான ஒரு கெஸிங்னா அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 182. ஓகேங்களா, 182. இந்த 3 டிஜிட் பாக்ஸில் ஹைலைட்டான நம்பர்னால் 32 தான். ஓகேங்களா, கூட ஒரு 9 கூட சேர்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 329. இதிலே கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 395, 389, 754, 267 மற்றும் 182 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏபி ஏசி பிசி. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 67, 39. ஓகேங்களா, 82,
அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2 7 3 2. அதுக்கடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸிங், முக்கியமான ஒரு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 7. இது வந்து பிசியில் உட்கார்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய கெஸிங். 6 7 3 9 8 2 2 7 3 2 5 7. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்க. ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு. ஏ போர்டு 4. ஓகேங்களா, ஏ போர்டு 4னாலே 9 3 6. இதுலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, 4லேருந்து 9 3 6. ஓகேங்களா, ஏ போர்டை பொறுத்தளவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். பி போர்டை பொறுத்தளவு 5 வந்து நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டு தான் நமக்கு எங்கே. ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 8 வரும், 3 வரும், 9 வரும், 6 வரும். இதிலே 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸிங்கை ட்ரை பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் வின்னிங் வெயிட்டிங்கில் இருக்குது. 8 3 9 3 9 6. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 8 3 9 6. அதே 3 டிஜிட் பாக்ஸ் எடுத்தோம்னா 8 3 9 3 9 6. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்டுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய எல்லா கெஸையுமே கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நிறைய ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் நீங்கள் கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணலைன்னா டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகேங்களா, வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபாலோவிங் நம்பர் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு 3 நாள் நம்ம கணக்கெடுக்கிறதுல யார் ஹைலைட்டாக இந்த கமெண்ட் அதிகமாக வருதோ நம்ம அந்த ஃபார்மேட்டையும் சேர்த்து நம்ம வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிடலாம். மெம்பர்ஷிப்லேயும் நம்ம மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங்கையுமே இன்க்ளூட் பண்ணிடலாம். மெம்பர்ஷிப்புக்கான டெய்லி கெஸ்ஸிங் 2 மணிக்கு போஸ்ட்டில் வந்துடும். நீங்கள் மெம்பர்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும், இல்லை என்றால் காண முடியாது. ஓகேங்களா, டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.